Hi bro, உங்க நேம்? Bro, என்னோட நேம் ரியாஸ் bro. Okay bro, பல்லாவரத்துல எத்தனை வருஷமா நீங்க ஷாப் போட்டுருக்கீங்க? Bro, almost நம்ம ஒரு 2.5 years மேல பண்ணிட்டு இருக்கோம், ஸ்டால் போட்டுட்டு இருக்கோம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் கேட்ஜெட்ஸ் எல்லாமே ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். நம்மள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து ஸ்மார்ட் வாட்சஸ், நெக் பேண்ட், ஏர்பாட்ஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காப்பி ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நம்ம மார்ஷல் பூமு பிளஸ் ஆப்பிளுடைய பூமு, ப்ரொஜெக்டரு, ட்ரோனு இது எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கிட்ட இல்லாத கேட்ஜெட்டே கிடையாது, எல்லா கேட்ஜெட்டுமே இருக்கு. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா பல்லாவரத்துல வந்து நம்ம நிறைய கஸ்டமர் வருவாங்க. அவங்க ஆர்டர் பேசிஸ்ல கொடுக்குற ஸ்டாக்ஸுமே கூட வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கி தரோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேமரா அக்சசரிஸ், இல்லை சிஸ்டம் சம்மந்தப்பட்டது, கீபோர்டு, மவுஸு, இல்லை ரேம் அந்த மாதிரி ஏதாவது வேணாலுமே நம்ம வந்து ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்கோம். இப்போ நம்ம கடையும் வச்சிருக்கோம், நம்ம ஷாப்பும் வச்சிருக்கோம். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா கஸ்டமர் பேஸ் வந்து ரெடி பண்றதுக்காக தான் பல்லாவரம் சந்தையே வந்தோம். ஸோ இங்க எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கஸ்டமருடைய ஃபாலோ பார்த்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்தோம். ஆல்மோஸ்ட் நமக்கு இங்க ஒரு நல்ல ஒரு செட் ஆயிடுச்சு. கஸ்டமர் வந்து நமக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க ஓட்டினா ஒரு 2.5 years போடுறதுனால. ஸோ இதுதான் நம்மள்ட்ட இருக்கிற எல்லா ஸ்டாக்குமே இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். மார்னிங் டைம் அப்படின்றனால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பாக்ஸ்ல எல்லாமே கூட நம்ம ஸ்டாக்ஸ் இருக்கு. நம்மள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுமே இருக்கு. ஸோ நம்ம மேக்ஸிமம் வந்து பல்லாவரம் சந்தையில வந்து பாத்தீங்கன்னா ஹோல்சேல் பிரைஸ்ல தான் வந்து கஸ்டமருக்கே கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ நீங்க வந்து வெளியில போய் வந்து ஒரு கடைக்காரர் ஒரு 10 பீஸ் 15 பீஸ் வாங்குறாரு அப்படின்னா அதே விலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இங்க ஒரு சிங்கிள் பீஸை கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதுல வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா செக்கிங் கேரண்டியோட கொடுக்குறோம். ஒரு கஸ்டமர் நம்ம கிட்ட ஒரு ப்ராடக்ட் வாங்குறாங்க அப்படின்னா கண்மூடித்தனமா அப்படியே கொடுக்காம நம்ம ஓப்பன் பண்ணி ஒரு கடையில ஒரு ஷோரூம்ல போய் எப்படி வாங்குவாங்களோ அதே மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணி செக் பண்ணி கொடுக்குறோம். ஸோ 1 வீக் வரையும் செக்கிங் கேரண்டி தரோம். சப்போஸ் அவங்களுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ அப்படின்னா கூட நெக்ஸ்ட் வீக் இங்கேயே வந்தாங்க அப்படின்னா நம்ம அது என்னன்றதை வந்து பார்த்து கேட்டுட்டு ஸோ நம்ம அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சர்வீஸும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால நம்மகிட்ட நிறைய கஸ்டமர் வராங்க. ஸோ நம்மளுடைய ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீக்கர்ஸ், ஏர்பாட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் வாட்ச் எல்லாமே இருக்கு. இது ஃபுல்லாவே ஸ்டாக்ஸ் தான் நம்மள்ட்ட. ஆப்பிள் மாஸ்டர் காப்பி ஏர்பாட்ஸ்ல இருந்து எல்லாமே இருக்கு. ரியல்மில இருந்து பாருங்க, இது வந்து ரியல்மி ஹெட்ஃபோன்ஸ், ரியல்மி ஏர்பாட்ஸ். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் இருக்கு. ஸோ ஆப்பிள் இருக்கு. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் இருக்கு. நீங்க பாக்குற பெரிய பெரிய பிராண்ட் எல்லாமே மாஸ்டர் காப்பி நம்மள்ட்ட கிடைக்கும் ப்ரோ. நீங்க இதுதான் அதுதான் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நீங்க என்னென்ன பிராண்ட் வந்து பெருசா பாக்குறீங்களோ அதோடைய மாஸ்டர் காப்பிஸ் எல்லாமே நான் வச்சிருப்பேன். ஸோ என்னுடைய ஸ்டாக்ஸ் எல்லாமே இது வரைக்கும் பாருங்க. பாக்ஸ் மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம காட்டன் பர்ச்சேஸ் தான். மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 to 150 பீசஸ் அந்த மாதிரி தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்மளால பிரைஸுமே பெஸ்டா கொடுக்க முடியும். ஸோ இந்த சேனல் பேர் வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து ஆஃபர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாலாம் கொடுப்பேன். ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மள்ட்ட எல்லா ப்ராடக்ட்ஸுமே இருக்குது. நம்ம வந்து குவான்டிட்டியாக சேல் பண்ணணும்னு தான் பார்க்குறோம். ஸோ ஒரு கஸ்டமர்கிட்ட வந்து நம்ம 100 ரூபா சம்பாதிக்கிறோம், 10 கஸ்டமர்கிட்ட 100 ரூபா சம்பாதிச்சாதான் ஸோ அது வந்து பிஸ்னஸ் நம்மகிட்ட ரொட்டீனாக வரும். ஸோ நம்ம அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான் கண்டிப்பாக சேனல் பேர் சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டான ஆஃபர்ஸ்லாம் நான் பண்ணிக்கிறேன். ஒரிஜினலுக்கும் இந்த மாஸ்டர் காப்பிக்கும் என்ன ப்ரோ டிஃபரன்ஸ் வரும்? ப்ரோ ஒரிஜினல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் நான் காட்டுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து 20,000 15,000 இந்த ரேட்டில் வரும் ப்ரோ. ஸோ அதே ப்ராடக்ட்டை வந்து நான் ஒரு 500 ரூபா 600 ரூபாய் கொடுக்கும்போது கஸ்டமர் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக வாங்கிட்டு போவாங்க. ஒன்று. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20,000 ரூபா கொடுத்து வாங்குற பொருள் உடஞ்சாலும் உடஞ்சது தான். ஸோ அதுக்கு வாரண்டிலாம் கிளைம் பண்ண முடியாது, சரிங்களா? ஸோ அந்த காஸ்ட்ல வாங்கி அது உடஞ்சி மனசு கஷ்டப்படுறது. அட்லீஸ்ட் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்மி ரேஞ்சில் சேம் ப்ராடக்ட்டை வாங்கி யூஸ் பண்ணிட்டு அது ஒரு சாட்டிஸ்ஃபைடாக வாங்கிட்டு போவாங்க. இது உடஞ்சாலும் பிரச்சனை இல்லை, மேக்ஸிமம் பொருள் எதுவும் ஆகாது. மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வாங்கின கஸ்டமரே ஒரு 1.5 yearsலாம் ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணுற கஸ்டமர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ ஒரு 20,000 ரூபாயில் வந்து பை பண்ண முடியாத கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது ஆசைப்படுற கஸ்டமர்ஸ் வந்து இந்த மாதிரி வாங்கிப்பாங்க. ஸோ இதுதான் வித்தியாசம். பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அதில் வந்து பார்க்கும்போது அந்த டிஸ்பிளேடைய ரெசல்யூஷன், இப்போ ஸ்மார்ட் வாட்ச் எடுத்துக்கிட்டா டிஸ்பிளேடைய ரெசல்யூஷன் இதெல்லாமே வந்து வேறு மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஹை குவாலிட்டியாக இருக்கும். இதில் நம்ம போது அந்த அளவுக்கு இருக்காது. பட் டிக்டோ பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். சேம் நம்ம ஒரு வியூ பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனபிளாகவும் இருக்கும். ஸோ இப்போ ஒரு ஏர்பாட்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னாலுமே ரொம்ப மட்டமாலாம் இருக்காது. ஏன்னா நம்ம அதை செக் பண்ணி தான் கொடுக்க போகிறோம். ஸோ அந்த காஸ்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்த்தபிளாக தான் இருக்கும். நீங்கள் கடையில் போய் ஒரு 1000 ரூபாய் கொடுத்து இதே காப்பி ஏர்பாட்ஸ் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நான் அதே ஏர்பாட்ஸ் உங்களுக்கு நான் ஒரு 500லேயே கொடுத்துருவேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் வெளியில் போய் வாங்குறதோட உங்களுக்கு காஸ்டிங்குமே என்கிட்ட கம்மியாக கிடைச்சிடும். சேம் ப்ராடக்ட் வித் செக்கிங்லேயும் கிடைச்சிடும். இதனால வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் தான் பெனிஃபிட் அடைவாங்க. ஏன்னா எனக்கு இதில் என்ன பெனிஃபிட்னா கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டீனாக என்கிட்ட வந்து பை பண்ணுவாங்க. ஸோ ஒரு பீஸ் போகிற இடத்துல நான் ஒரு பீஸ்ல சம்பாதிக்கிறது ஒரு கஸ்டமரை சம்பாதிக்கிறத நான் ஒரு 100 கஸ்டமர்கிட்ட சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன். 10 ரூபா இன்ட்டு 10 பேர்னா 100 ரூபாய். அது ஒரு கஸ்டமர்கிட்ட சம்பாதினா நான் 10 கஸ்டமரை சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன். இதான் என்னுடைய பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி, வேற எதுவுமே கிடையாது. ஸோ நம்மள்ட்ட எல்லாமே இருக்கு ப்ரோ. OnePlus நெக் பேண்ட்ல இருந்து ரியல்மி நெக் பேண்ட்ல இருந்து இந்த ரியல்மிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் 2200 ரூபா வரும் ப்ரோ. நீங்க ஆன்லைன்ல கூட செக் பண்ணி பாருங்க. அந்த பட்ஸ் 3 இருக்கு பார்த்தீங்களா, ஒயர்லெஸ் 3 நியோன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து ஆன்லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா 2500 ரூபா 3000 ரூபா வரும் உங்களுக்கு.
இதெல்லாம் வந்து ஜஸ்ட் நான் 300 350 அதிகபட்சமா நம்ம கிட்ட இருக்கிற நெக் பேண்டோடைய பிரைஸே வந்து பாத்தீங்கன்னா 450 தான் அதிகபட்சமா. ஆனா அதே நீங்க ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா 4000 ரூபாய் வரும். அந்த மாதிரி நம்மள்ட்ட எல்லா ப்ராடக்ட்ஸுமே இருக்கு. கண்டிப்பா வாங்க, நான் பெஸ்டா பண்ணித்தரேன். ஸோ பிரைஸ் கம்மியாகவும் கிடைச்சிரும். இதே நேரத்தில் நம்ம பிராண்டடா வாங்கி அதை வாரண்டி கிளைம் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். பட் இதே உங்ககிட்ட வாங்கினா 1 வீக் வரைக்கும் நீங்க திரும்ப உங்ககிட்டே வந்தா நீங்களே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தரேன் ப்ரோ. கண்டிப்பா பண்ணி தரேன். அந்த மாதிரி ஈஸி ஆப்ஷன்ஸும். ஆமா ப்ரோ. ஓகே ப்ரோ. சரி ப்ரோ, இப்போ நீங்க பல்லாவரத்துல ஷாப் போட்டிருக்கீங்க. இது இல்லாம உங்களை வேற நேர்ல நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மணலில ஷாப் இருக்கு ப்ரோ. மணலி இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்ல நம்மளுக்கு ஷாப் இருக்கு. ஸோ அது அங்கேயுமே நம்மளுக்கு ஷாப் இருக்கு. மெயினா வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் பேஸ் அதிகமா வரணும், நம்ம வந்து கவர் பண்ணுன்றதுனால இங்க வந்து நம்ம அப்படிதான் பிளான் பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்டால் போட ஆரம்பிச்சோம். ஸோ இப்போ ஓரளவு பெட்டரா போயிட்டு இருக்கு ப்ரோ. நமக்கு வேணும்னா கூட நான் என்னோட கான்டாக்ட் நம்பர் கூட தரேன், நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. கான்டாக்ட் பண்ணினா நான் கொரியர் சப்போர்ட் உங்களுக்கு நான் பண்ணி தரேன் ப்ரோ. நான் நம்பர் வேணா சொல்றேன், 7010799507. இதான் என்னுடைய நம்பர். டெலிவரி கூட பண்ணுவீங்களா ப்ரோ? பண்ணி தரேன் ப்ரோ. பல்கா பண்ணா மட்டும் தானா இல்ல அப்படிலாம் இல்ல ப்ரோ. ஈவன் சிங்கிள் பீஸா இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா நான் கொரியர் போட்டு விட்டுறேன், கஸ்டமர் அது கொரியர் வாங்கிக்கிற மாதிரி தான் ப்ரோ இருக்கும். ஸோ அது நான் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வீடியோ எடுத்து தான் போடுவேன். நான் ஒன்ஸ் செக் பண்ணிட்டு தான் ப்ராடக்ட் வந்து நான் ஒன்ஸ் செக் பண்ணிட்டு தான். இப்போ இந்த சீல்டு இருக்குன்னு வைங்களேன், இந்த சீல்டோட நான் போட மாட்டேன். இப்போ நான் கஸ்டமருக்கு கொரியர் போட போனா இப்போ நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இதே சீலோட அப்படியே போட்டு விட்டுருவாங்க. நான் கஸ்டமருக்கு வீடியோ எடுத்துருவேன், ஓப்பன் பண்ணிட்டு செக் பண்ணிட்டு ப்ராப்பரா இருக்கான்னு பார்த்துட்டு வீடியோ கஸ்டமருக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணிட்டு அவங்க ஓகே அப்படின்னா தான் நான் அடுத்த கொரியர் ப்ராசஸே போவேன். அதே ப்ராடக்ட் தான் அவங்களுக்குமே போகும். ஸோ அதனால நான் ஒன்ஸ் செக் பண்ணிட்டு போறதுனால இதுல வந்து ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் ஆகாது. ஏன்னா ஒன்ஸ் நம்ம ஒரு கொரியர் போறோம் அப்படின்னா மினிமம் ஒரு 100 rupees வந்து ஒரு 50 rupees சார்ஜஸ் வருது. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு சார்ஜஸுமே இதுல வேஸ்ட் ஆகாது. ஸோ நம்ம எல்லாமே ப்ராப்பரா பண்ணிடுவோம். யாருக்குமே காஸ்ட் வந்து வேஸ்ட் ஆகக்கூடாதுன்றது தான் நம்மளுடைய கான்செப்ட். ஏன்னா நம்ம ரொம்ப மினிமம் மார்ஜின்ல பண்றதுனால ஒரு 20 ரூபா 30 ரூபானாலுமே நமக்கு ரொம்ப பெரிய காசு. ஸோ அதனால வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுத்துருவோம் ப்ரோ. ஸோ எந்த பிராண்டோட காப்பி வேணும்னாலும் உங்களுக்கு கண்டிப்பா ப்ரோ, ஷோர் ப்ரோ, கண்டிப்பா பண்ணி தரோம் ப்ரோ. ஓகே ப்ரோ.